ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி இருந்தது தொடர்பாக பாமக விசாரணை கோரியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தனது வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று பாமக கோரியிருக்கிறது. சைபர் பாதுகாப்பு வல்லுநர்களை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று பாமக செய்தி தொடர்பாளர் பாலு குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், ஒரு தீவிரமான குற்றச்சாட்டை ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணை எந்த அளவுக்கு நடைபெறும்? கூடுதல் விவரங்கள். அன்புமணியுடைய தீவிர ஆதரவாளரான பாலு இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த தைலாபுரம் தோட்ட இல்லத்தில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டதாக கூறப்படுவது குறித்து சைபர் பாதுகாப்பு வல்லுநர்களை உள்ளடக்கிய உயர்நிலை குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும். ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டது உண்மை என தெரிய வந்தால் அதன் பின்னணியில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் பாலு மூலியமாக இந்த ஸ்டேட்மெண்ட் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மருத்துவர் ஐயா என்பவர் மூத்த தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைவர். அவரது இல்லத்திலேயே ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டிருந்தால் அது அங்கு கடுமையான பாதுகாப்பு குறைபாடு நிலவுவதை தான் காட்டுகிறது. அது மட்டுமின்றி இந்த விவகாரம் குறித்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகள் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை நேசிக்கும் மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது போக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் பாலு தெரிவித்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.